அன்பான ஜோதிட நண்பர்களே, ஜோதிடம் என்பது ஒரு ஆன்மீக சம்பந்தப்பட்டமான ஒரு கலை. அதுபோல் ஜோதிடம் என்பது ஒரு விஞ்ஞானம், அதாவது மெய்ஞானத்துடன் கூடிய ஒரு கலை. இந்த இரண்டு கலைகளும் எவ்வாறு கைக்கொள்வது, எவ்வாறு எடுத்து கையாள்வது என்பதை பற்றி தான் இப்பொழுது தங்களுடன் உரையாட வந்துள்ளேன். ஜோதிடத்தில் ஆன்மீகத்துடன் ஒரு சில விஷயங்களை சொல்லும் பொழுது சகுனம், நிமித்தம் என்று சொல்லக்கூடிய இரண்டு முறைகளை கையெடுத்து கையாளுகிறார்கள். அதே சமயம் விஞ்ஞான கலை என்று சொல்கிறோமோ அது கணிதத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். கணிதத்தின் அடிப்படையில் என்று சொல்ல வந்தால் கேந்திரம், கோணம் என்று சொல்கிறோமே அதுதான் அந்த கணிதங்கள். கேந்திரம் என்பது கோணத்தின் அடிப்படையிலும் கிரகங்கள் இருக்கும் நிலையை வைத்து சொல்வது கணித ஜோதிடர். கணித ஜோதிடர் ஆன்மீகத்தையும் சிறிது கலந்து சொல்ல வேண்டும். அது நம்ம முன்னோர்களாகிய சித்த புருஷர்கள், ஆன்மீக பெரியவர்கள் அதை கை கொண்டு சென்று உரையாடி வந்து இருக்கிறார்கள். ஆனால் இன்றுள்ள ஜோசியர்களோ ஆன்மீகம் வேறு, ஜோதிடம் வேறு என்று கூறி இருவேறு பிரிவுகளாக பிரித்து வைத்துக்கொண்டு இது வெளிநாட்டு ஜோதிடம், இது உள்நாட்டு ஜோதிடம் என்று பிரித்து வைத்திருக்கிறார்கள். என்னை பொறுத்தவரை இரண்டும் இந்தியாவில் தான் இதற்கு ஆரிஜின் என்பது, அதாவது உற்பத்தி ஸ்தானம் இந்தியா என்பதுதான். இந்த 18 சித்தர்கள் உருவாக்கிய ஒரு பெரிய மாபெரும் கலை என்பதுதான் என்னுடைய இந்த உரை. 18 சித்தர்கள் சிறந்த நுணுக்க அறிவுகளையும் மெய்ஞானத்தினுடைய நுட்பமான, அதாவது விஞ்ஞானத்தினுடைய நுட்பங்களையும் மிக ஆழ்ந்து தெரிந்து வைத்திருக்கிறார்கள். ஆனால் இன்றோ நாம் பார்க்கும் ஜோதிடம் சில புஸ்தகங்களை படித்துவிட்டு அந்த புஸ்தகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் அடிப்படையிலே ஜோதிடம் பார்க்கிறோம். உடனே நாம் சொல்கிறோம், அவர் அந்த நூலாசிரியர் எழுதிய புஸ்தகம் தவறு, இந்த நூலாசிரியர் புஸ்தகம் எழுதிய தவறு என்றுதான் கூட தெரியும். நாம் என்ன செய்தோம் இந்த ஜோதிட கலைக்கு என்று யாரும் சொல்லவில்லை. ஒரு சிலர் என்ன சொல்கிறார்கள் என்றால், எனக்கு எல்லாம் தெரியும், ஆனால் இந்த நான் வெளியே சொல்ல மாட்டேன், சொன்னால் மற்றவர்கள் தெரிந்து கொள்வார்கள் என்று ஒரு சிலர் சொல்கிறார்கள். இன்னும் ஒரு சிலர் என்ன சொல்கிறார்கள், காசு கொடுத்தால் தான் சொல்லுவேன், காசு கொடுக்காட்டி சொல்ல மாட்டேன் என்றும் சிலர் சொல்கிறார்கள். நான் என்ன கூறுகிறேன், ஜோதிடத்துக்கு சேவை செய்கிறேன் என்று கூறுகிறீர்களே, ஜோதிடத்துக்கு சேவை என்றால் என்ன? பிரதிபலன் எதிர்பார்க்காமல் செய்ய வேண்டும், அதுதான் ஜோதிட சேவை. எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்கக்கூடாது. ஆனால் இன்று அவ்வாறு நடப்பதாக எனக்கு ஒன்றும் தெரியவில்லை. பிரதிபலனை எதிர்பார்த்துத்தான் இன்று ஜோதிட சேவை. ஜோதிடம் பாருங்கள், அவர்களுடன் பிரதிபலனை எதிர்பார்க்கிறார்கள். ஜோதிடத்தை பிரதிபலனை எதிர்பார்க்கிறார்கள். ஒரு ஜோதிடருக்கு ஒன்று தெரியவில்லை என்றால் அதை கூறுவது இன்னொரு ஜோதிடனுடைய ஒரு கடமை என்று எடுத்தால்தான் இந்த கலை வளரும். இந்த கலைக்கு நாம் சேவை செய்ததாக அனைவரும் தெரிந்து கொள்ள முடியும். இதை விடுத்து நான் சேவை செய்கிறேன் என்று கூறாதீர்கள். ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய உன்னதமான விஷயங்கள் எடுத்து ஜோதிடர்களுக்கு முதல் கற்றுக் கொடுங்கள். இளம் வயது ஜோதிடர்களுக்கு, வளரும் ஜோதிடர்களுக்கு கற்றுக் கொடுங்கள். அவர்கள் வளர்த்து இன்றுள்ள ஜோதிடக்கலை, இன்று அந்த காலத்தில் இருந்ததை விட இந்த ஜோதிடக்கலை வளர்ந்து வந்துள்ளது. அதற்கு காரணம் பல நூலாசிரியர்கள். அந்த பல நூலாசிரியர்களே இன்று குறை செய்வதுதான் குறை என்று கொள்கிறேன். கேந்திரம் முக்கியம், கோணம் முக்கியம், எவ்வாறு என்ன அடிப்பதை அடுத்து வரும் தொடர்களில் ஆராய்வோம்.